ஆண்டவர் தன் ஜனங்களை துளிர்விழ பண்ணுகிற தேவன். அதுதான் நம்முடைய சப்ஜெக்ட். ஏசாயா தீர்க்க புத்தகம். அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்வு. இதுதான் நம்முடைய சப்ஜெக்ட். தலைப்பு மறந்து போகவே கூடாது. விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். இரண்டாவதாக என் கண்மான தேவஜனமே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் என்ன செய்ய வேண்டுமா? துளிர்விடும். ஹல்லேலூயா. எல்லா கரத்தை ஆமென். ஹல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். அதுதான் நம்முடைய சப்ஜெக்ட். ஆகவே என் கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, சென்ற வாரத்தில் ஆரோருடைய கோல் துளித்தது என்று சொல்லி போன வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்தில் எப்பிராமில் இருந்து ஒரு வேர் தோன்றி துளிர்விடும். இந்த எப்பிராம் யார்? எப்பிராமுக்கு விரோதமாக யார் எழுப்பினார்கள்? எப்படி முறியடிக்கப்பட்டார் என்று சொல்லி இன்னைக்கு வேதத்துல ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரத்துல அபிலேக்கை குறித்தும், இந்த அபிலேக்கிய இந்த எப்பிராமுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எலிமெலுக்கு போன வாரத்துல கொஞ்சம் முன்னுரையாக காணும்படி வாசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த எப்பிராமிலிருந்து யார் கர்த்தர் துளிர்விட செய்கிற தேவனாக இருந்தார்? எப்பிராவுக்கிலிருந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துளிர்விட செய்தார் என்பதை குறித்து வாசிக்கும் போது வாசிப்போம். அதே நியாயாதிபதி புஸ்தகத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவர் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதி விசாரிக்கிற அந்த நியாயாதிபதி காலத்துல ஆண்டவர் தன் ஜனங்களை கர்த்தர் சந்தித்து சுகமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். ஆசீர்வாதம் கர்த்தர் நடத்தி வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சில நேரங்களிலே தேவனை தேடாதபடிக்கு, ஒரு சில நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர்கள் தூரமாய் போனபடினாலே அநேக ராஜாக்களை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஏகூத் மரித்து போன பிறகு முதலாம் வசனத்தை வாசிப்போம். 4:1 எடுத்துக்கொள்ளும். ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். போதும். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் எதற்காக தன் ஜனங்களை புறஜாதியாராகிய கானானியரிடத்திலும், புறஜாதியாருடைய அமலேக்கியரிடத்திலும், புறஜாதியாருடைய பேசினிடத்திலும் தேவன் எதற்காக ஒப்புக் கொடுக்கிறார் என்று சொன்னால், தன் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே, சுகமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலங்களிலே, ஆசீர்வாதமாய் இருக்கிற காலங்களிலே அவர்கள் தேவனை தேடாதபடிக்கு உலகப்பிரமான காரியங்களில் பொல்லாப்பனை செய்த வந்தபடினாலே ஆண்டவர் தானாகவே தன் பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய விரோதியாகிய கானானியரிடத்திற்கும், அம்மோனியரிடத்திற்கும், பெலிஸ்தியரிடத்திற்கும், உலக மனுஷருக்கும் தன் பிள்ளைகளை தானாக ஒப்புக் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய சபை, கர்த்தரை துதிக்க வேண்டிய சபை, பரிசுத்தமாய் தேவனை தேட வேண்டிய சபை, கடைசி நாட்களிலே உலகப்பிரமான காரியங்களிலே சபைக்குள்ள விக்கிரங்களும், சபைக்குள்ள விக்கிரக கிரியைகளும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும்போது இன்னைக்கு அனைவருமான கர்த்தருடைய பிள்ளையே, சபை ஆண்டவர் உலகத்துக்கு ஒப்பு கொடுக்க தேவனாய் இருக்கிறார். சபை மக்களை ஆண்டவர் உலக காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா பாட்டு பாடுறேன், நான் நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் எல்லாமே
செய்கிறேன், ஆனா கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தா, எனக்கு அன்பான தேவஜனமே, நீ என்னதான் பாட்டு பாடினாலும், என்னதான் கர்த்தருக்கு கொடுத்தாலும், என்னதான் கர்த்தரை ஆராதித்தாலும், நீ கர்த்தருக்கு பிரியம் இல்லாம உலகத்துல வாழ்வா என்று சொன்னால், உலகத்துல அன்னைக்கு சுவேஜனங்களை எப்படி அமலேக்கு இருக்கும், எப்படி கானானே இருக்கும், எப்படி திர்காசு இருக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கு உலக காரியங்களில சபையை, உலக காரியங்களில விசுவாசிகளை, உலக காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனே ஒப்பு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இதுல மாற்றமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் எப்பிராமிலிருந்து ஒரு வேலை துளிர்க்க பண்ணினாராம். அந்த வசனத்தை முதல் வசனத்தை வாசிக்கும் போது 4 வசனத்தை வாசிப்போம், 4, 3 வாசிப்போம். ஆகையால் கர்த்தரை அவர்களை அச்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவருடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருடம் முழுமையாய் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அல்லேலூயா. 20 வருடம் கானானியர்கள் எப்படி ஒடுக்கினார்களா? மிகவும் கொடுமையாய் ஒடுக்கினார்கள். அன்னைக்கு எகிப்து தேசத்துல 400 ஆண்டு காலமாக பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒடுக்கினானோ, அதே போல எனக்கு மனதேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை கானானாகிய இந்த செசரியா என்கிறதான இந்த ராஜா யாவீர் என்கிறதான படைத்தலைவன் இஸ்ரவேல் ஜனங்களை 20 ஆண்டு காலமாக மிகவும் மிகவும் என்ன பண்ணானா? கொடுமையாய் ஒடுக்கினானா. சொல்ல முடியாத கொடுமை. இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமைப்பட்ட 20 ஆண்டு காலமாக, ஐயோ ஆண்டவரே, நான் விட்டு நான் தூரமாய் போய்விட்டேனே, ஐயோ ஆண்டவரே, உன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே, ஐயோ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் செவி கொடுக்காமல் போய்விட்டேனே, ஐயோ ஆண்டவரே, நான் பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்து விட்டேனே. இப்போ இந்த கானான் ராஜாவாகிய செசரியா பயங்கரமான 20 ஆண்டு காலமாக எங்களை ஒடுக்கிறானே, ஆண்டவரே எங்களை விடுவே என்று சொல்லி 20 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தன் ஜனங்களுக்கு ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். ஆமென். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்காத தேவன் கிடையாது. மனம் வருந்தி ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க தன் பாவத்துக்காக, தன் அக்கிரமங்களுக்காக, தன்னுடைய மீறலுக்காக மனம் வருந்தி கர்த்தருடைய பாதத்தில் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஆண்டவர் பாதத்தில் மனம் கசுத்து அழும்போது கர்த்தர் தன் ஜனங்களின் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆமென். 20 ஆண்டு காலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடாமல் வாழ்ந்து வந்தார்கள். 20 ஆண்டு காலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்காமல் வாழ்ந்து வந்தார்கள். 20 ஆண்டு காலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்துவதை மறந்து போனார்கள். 20 ஆண்டு காலமாக தேவனோடு நடக்கிற காரியங்களை அவர்கள் மறந்து போனார்கள். உலக பிரகாரமாக துன்மார்க்கமான எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வாலிப பிள்ளையே, எனக்கு அன்பான தேவ சகோதரா வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் 20 ஆண்டு காலமாக கானானின் ஆகிய செசரியாவிடத்துல, யாவிடத்துல கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். 20 ஆண்டு காலமாக பயங்கரமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவன் விட்டு தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவ சித்தத்துக்கு நேராக எனக்கு அன்பான சகோதரா, சகோதரியே, குடும்பமே, கர்த்தருக்கு வைராகியமாக வாழ வேண்டிய நீ, கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ வேண்டிய நீ, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டிய நீ, இன்றைக்கும் தேவ சமூகத்துல சாட்சி இல்லாம, பரிசுத்தம் இல்லாம எனக்கு அன்பான கர்த்தருடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இதன் மூலமாக வாழ்க்கை உபத்திரத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? வியாதியின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கடன் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? விபத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா?
இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் ஓடி வா. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நோக்கி கூப்பிட்டார்கள். 2வது வார்த்தை 4வது வாசகம் கீழ் வாசிங்க. அக்காலத்திலே லபிதோரின் மனைவியாகிய தெபோரா என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். இந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் தெபோரா என்கிறதான ஒரு மகளை ஏற்றினார். கரந்தடி அல்லேலூயா, எல்லாம் கரந்தடி ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வரும்படியாக எப்பிராமிலிருந்து கர்த்தர் ஒரு வேறு துளிர் விட்டார். 20 ஆண்டு ஒன்றுமே கிடையாது. தேவ பிரசன்னம் இல்லை, தேவ வழிநடத்தல் இல்லை, தேவ சித்தம் இல்லை. என்னதான் அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் இந்த 20 ஆண்டு காலமாக கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு செவி கொடுக்காமல் போனாங்க. ஆனால் எப்பிராமிலிருந்து ஒரு வேர் துளிர் விட்டது. அந்த துளிர் தான் தெபோரா. கரந்தடி அல்லேலூயா, ஆமென் ஆமென் ஆமென். அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள முதல் ஒரு பெண் ஆண்டவர் இந்த எப்பிராமின் கோத்திரத்திலிருந்து கர்த்தர் துளிவிட பண்ணினாராம். அவர் தான் அந்த தெபோரா. ஒரு 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 பெண் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே 20 ஆண்டு காலமாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, உபத்திரவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தன் ஜனங்களை தூக்கி எடுப்பதற்காக ஒரு வேர் துளிர் விட்டது. அவங்கதான் தெபோரா. கரந்தடி அல்லேலூயா, ஆமென். நாம் எல்லாம் கரக்காண்டவர், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. அவங்க பேர் தான் தெபோரா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு சில நேரங்கள் மாத்திரம், அதிக நேரத்தை எடுக்கல. தெபோரலை குறித்து, அவருடைய குணாதிசயங்களை குறித்து ஒரு 5 காரியத்தை நான் சாதாரணமாக சொல்லி நான் முடிக்கிறேன். தெபோரல் என்று சொன்னால் அதோட அர்த்தம் தேனி என்ற அர்த்தம். தெபோரல் என்று சொன்னால் தேனி, தேன் என்ற அர்த்தம். அருமான இந்த ஒரு சகோதரி கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுந்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்ப்பு சொல்லும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை கானான் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வேலையை கொண்டு வரும்படியாக கர்த்தர் ஒரு வேரை அவர் துளிர்க்க பண்ணினார். அந்த வேர் தான் தெபோரா. கண்மான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறோம், தெபோராவை போல கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே காலவெளியில் தெபோரா என்று சொன்னால் தேனி என்ற அர்த்தமா. இவர் இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக, 4வது நியாயாதிபதியாக நியாயம் விசாரிக்கக்கூடியவராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 4வது நியாயாதிபதியாக இந்த தெபோரா நியாயம் இருக்கக்கூடிய ஒரு பெண் நியாயாதிபதியை ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி வரப்போகிற காரியங்களை குறித்து அல்லது நடக்க போகிற சமூகங்களை குறித்து தீர்க்கதரிசனமாக முறைக்கப்பட்ட அருமான நல்ல ஒரு சகோதரி தெபோரா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையை தெபோராவை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது, இந்த தெபோராவுக்கு இருந்த சுபாவங்கள், குணங்கள் பார்க்கும்போது ஒரு 5 காரியங்களை குறித்து சும்மா அப்படியே நான் சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு முன்மாதிரியாக இந்த தெபோராவுக்கு விரோதமாக அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக 7 ராஜாக்களை குறித்து நான் முதல்ல சொல்லி நான் இன்னொன்று பிறகு சத்தியத்துக்குள்ள போகிறேன். முதலாவதாக நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கிறோம். 4:1. மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோர் ஆளுகிற யாபீன் என்னும் போதும். யாபீன் இந்த ராஜா யார் தெரியுமா? கானானியன் ராஜா. ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம். ஆனால் 20 ஆண்டு கர்த்தரை தேடாமல் போனபடினால இந்த கானானின் ராஜாவாகிய யாபீன் அங்கதான ராஜாவுடைய ஆளுகைக்குள்ளாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தபடியாக கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த யாபீனுக்கு ஒரு சேனாதிபதி இருந்தான். அதே கீழ் வசந்த வாசிமா. கானானின் ராஜாவின் கையிலே
போட்டான். அவனுடைய சேனாதிபதிக்கு அவன் சேனாதிபதி பேர் சிசரா. சிசரா ஏன்னா பழைய பாட்டு சில பேர் எங்களுக்கு ஞாபகம் வராது. ஒன்று முதலாவது கானான் ராஜா யாபீன், இந்த ராஜா பேர். அவனுடைய தலைவன், அவன் தலைவன் பேர் என்ன தெரியுமா? சிசேரா. சிசேரா. நீங்க இந்த நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எடுத்து பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த சிசேரா. அப்ப சிசேராவும் இந்த யாபீனும் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் மிகவும் கொடுமையாக அவர்கள் ஒடுக்கினார்கள். அப்ப இந்த ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தர் யாரை எழுப்பினார் என்று பார்க்கும்போது முதலாவதாக தெபோராவை கர்த்தர் எழுப்புகிறார். இரண்டாவதாக பாராக்கு கர்த்தர் எழுப்புகிறார். ரெண்டு காரியம். முதலாவது தெபோரா, இரண்டாவதாக பாராக். ரெண்டு சைடு, எப்பவுமே ரெண்டு சைடு யுத்தம் பண்ணாதான் நமக்கு விவரமா புரியும். இந்த சைடு யார், அந்த சைடு. இந்த சைடு வந்து தெபோரா, இரண்டாவது பாராக்கு. இந்த சைடு வந்து யாரு? யாபீன், சிசேயா. அப்போ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இவங்க மிகவும் பலசாலிங்க. அந்த 4ஆம் அதிகாரத்துல நீங்க 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது மிகவும் மிகவும் ராணுவங்களும் மிக மிக பட்டணங்களும் அதிகமாய் நிறைந்திருக்கிற இந்த யாபீனும் சிசேராவுடைய படைத்தலைவனாக இருந்தாங்க. மிகவும் அதிகமாக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களால மேற்கொள்ளவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது, அப்படி இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் எப்பிராவிலிருந்து ஒரு வேரை கர்த்தர் துளிவிட பண்ணினார். அந்த வேர் முதலாவதாக தெபோரா, இரண்டாவதாக அவரோடு கூட சேர்ந்த பாராக். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரெண்டு பேரும் இந்த கானானுடைய ராஜாவையும் இந்த தலைவனையும் நிர்மூலமாக்கும்படியாக கர்த்தரை எழுப்பினார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எழுப்புன்னு சொன்னா இதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. அதுக்கான கர்த்தருடைய இந்த இந்த ராஜாக்களை, கானானிய ராஜாவை ஜெயிப்பதற்கு உங்களால முடியாது. ஆனா ஆண்டவர் சில தீர்க்கதரிசனமான வசனத்தின் மூலமாக, வெளிப்பாடு மூலமாக இந்த தெபோராவுக்கு கர்த்தர் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக தேவனுடைய இந்த ரெபேக்கா, இந்த தெபோராவுக்கு இருந்ததான குணாதிசயம் என்று சொன்னால் முதலாவதாக தேவனுடைய வழியை நடத்துதலை பெற்றிருந்தார். முதலாவதாக தேவனுடைய வழியையும் அவருடைய நடத்துதலையும் அவர் பெற்றிருந்தார். இரண்டாவதாக தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய நல்ல ஒரு சகோதரியா இருந்தாங்க. மூன்றாவதாக போருக்கு செல்லும்படி பாராக்கை உற்சாகப்படுத்தினாங்க. இந்த பாராக் மிகவும் சோம்பேறி. ஆமென். நீங்க பாராக் குறித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில அவன் ஜனங்களை ஜெயிக்கக்கூடிய அந்த திறமை கிடையாது. ஆனா இந்த பாராக்கை இந்த தெபோரால் போருக்கு போகும்படியாக உற்சாகப்படுத்துறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாராக்கை போருக்கு போகும்படி உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு தெபோரா. நான்காவதாக வெற்றி அடைந்த பின்னும் அவர்கள் வெற்றியை குறித்து அவர்கள் துணித்து பாடினாங்க ஒழிய அவங்க தன்னை பெருமைப்படுத்தல. ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா? அவங்க வெற்றி அடைந்த பிறகு தன்னை குறித்து அவங்க மேன்மை பாராட்டல, தன்னை குறித்து பெருமை பாராட்டல, தேவனை துதித்து பாடினார்கள். ஐந்தாவதாக இவங்க கடைசி 5வது இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்டவரா? தாய். கரத்தட்டி ஹல்லேலூயா, கரத்தட்டி எல்லாத்தையும் நாம. ஐந்தாவதாக இஸ்ரவேலின் தாய் எனப்பட்டவர்கள். ஆமென். நியாயாதிபதி தான், தீர்க்கதரிசி தான். ஆனா இஸ்ரவேலுக்கு ஒரு தாய். ஆமென். இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஒரு தாயாக எனப்பட்டாங்க இந்த தெபோரா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்கள் குறித்து உங்களோடு கூட கர்த்தர் பேச கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவதாக வாசிப்போம், எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவள் எப்பிராயீம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்சை மரத்தின் கீழ் குடியிருந்தால் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவ்விடத்திற்கு
நியாயம் விசாரிப்பதற்கு போவார்கள் போதும். முதலாவதாக இந்த தெபோரா யார் என்று சொன்னால், இந்த எப்பிராவின் மலை தேசத்துல குடியிருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரந்தடி ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். முதலாவதாக இந்த எப்பிரா மலை தேசத்துல குடியிருக்கக்கூடிய ஒரு மகள், ஒரு பெண். அதே போல இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய நல்ல ஒரு நியாயாதிபதி. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இவரை ஏற்படுத்தி வைத்தார் சொன்னால், முதலாவதாக இந்த தெபோராள் தேவனுடைய வழி நடத்துதலுக்கு தன்னை என்ன செய்தாராம்? முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வழி நடத்துதலுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தாராம். எனக்கு அன்பான தேவ சகோதரா, சபையை கட்டெடுப்பிலேயே ஒரு சபை தேவன் நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு விசுவாசி தன்னை நடத்துவது, தேவன் தன்னை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த தெபோரா முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு ராஜா அல்லது ஒரு நியாயாதிபதி எழுப்பி நியாயம் விசாரிக்க வேண்டும் சொன்னால், முதலாவதாக தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு ஆள் தேவை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கட்டெடுப்பிலேயே இன்னைக்கு உலகம் பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது, உலகம் விக்கிரக ஆராதனை ஓடிக்கொண்டிருக்கிறது, உலகம் சத்தியத்தை அறியாது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட நாட்களிலே, இப்பேற்பட்ட உலகத்துல நீங்கள் நானும் சத்தியத்தை அறிந்திருக்கிறபடினால இந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரந்தடி ஆமென், ஆமென். தெபோரா தேவனுடைய வழி நடத்துதலை முதலாவது பெற்றுக் கொண்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நான் முதலாவதாக தேவன் நம்ம நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு விசுவாசி, ஒரு குடும்பம் தேவன் நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சகோதரி தன் பிள்ளைகள் நடத்த வேண்டுமா, ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டுமா, ஒரு சகோதரிக்கு வேண்டிய குணாதிசயம் தேவன் தன் குடும்பத்தை நடத்துகிறார் என்ற அந்த எண்ணம் ஒரு குடும்பத்தை அறிவித்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக சகோதரி மாறுங்க, இன்னைக்கு அநேக அம்மா மாறுங்க, தன் பிள்ளை பாவம் செய்வதை கண்டிஷன் பண்ணுவது கிடையாது, தன் பிள்ளைகள் தவறு செய்வதை கண்டிஷன் பண்ணுவது கிடையாது. ஏன்னா தன் தாயே தன் பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணாம தன் பிள்ளைகள் நடத்துவது போல தன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறபடினால அந்த பிள்ளைகள் திருந்தாதபடிக்கு அல்லது பரிசுத்தமா வாழாதபடிக்கு இன்னைக்கு பிள்ளைகளை தாயாரை எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க, பெற்றோரை எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்மான ஜனமே. ஆனா தெபோரா அப்படி இல்லை. ஒரு குடும்ப தலைவியாக இஸ்ரவேல் குடும்பத்துக்கு தாயாக ஏற்படுத்தி தேவன் ஏற்படுத்தி வைத்தார். இந்த இஸ்ரவேல் குடும்பத்துக்கு தாயாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தபடினாலே முதலாவதாக தன் குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த திறமை, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய அந்த திறமை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய அந்த திறமை ஒரு தெபோராவுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், அவங்க தேவ வழி நடத்துதலை முதலாவது அறிந்திருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கண்மான கட்டெடுப்பிலேயே ஒரு குடும்ப தலைவி தேவரை தன்னை நடத்துவதற்கு முதலாவது அவங்க அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க குடும்ப தலைவி சபைக்கு அல்லது குடும்ப தலைவி சத்தியத்துக்கு, குடும்ப தலைவி குடும்பத்துக்கு சாட்சியா இல்லை சொன்னா தன் பிள்ளைகள் சாட்சியா இருக்க மாட்டாங்க. தன் பிள்ளைகள் தவறு செய்யும் போது தன் பிள்ளைகளை திருத்துவதும் ஒரு குடும்ப தலைவி, தன் புருஷன் தவறு செய்யும் போது தன் புருஷனை திருத்துவதும் ஒரு குடும்ப தலைவனுடைய கட்டாயமா காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேக குடும்பங்கள், அநேக தாய்மார்கள் தன் பிள்ளை என்ன செய்யறான், எங்க போறான் அப்படி தெரியாத கூட நீங்க தாய்மார்கள் வீட்டுல இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்க பொண்ணு எங்கம்மா போய், அவ எங்க போனாலும் தெரியல பாஸ்டர், எங்க போனாலும் தெரியல. உங்க பையன் எங்கம்மா போய்கிறான், அவன் எங்க போனாலும் தெரியல, எங்க போய் சுத்தின்னு வந்தோம். ஹல்லேலூயா. தன்மான தேவ ஜனமே, ஒரு தாய் தன் பிள்ளைகளை கண்டிஷன், ஒரு தாய் தன் பிள்ளைகளை திருத்த வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், ஸ்கூல்ல ஊசி திறன், குண்டு ஊசி திறனவன் அப்போ திருத்தாத அதே தாய் கடைசியாக அவன் சிறைச்சாலை இருக்கும்போது கேட்டானா, அம்மா அன்னைக்கு நான் ஸ்கூல்ல குண்டு ஊசி திரின்னு வந்தேன், அப்ப நீ திருடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி எனக்கு திருத்தினா நான் அப்போ நான் திருந்திருப்பேன். குண்டு ஊசி திரின்னு வரும்போது நல்ல பையன் திருட்ட என்கரேஜ் பண்ணி கொடுத்த. ஆனா குண்டு ஊசி திருடனவன் சின்ன பணத்தை திருடினான்,
பணத்தை திருடணும், நகை திருடணும், கடைசியில உலகத்தையே கொள்ளடிக்கக்கூடிய ஒரு பெரிய திருடனா மாறி போனான். கடைசியில அவன் போலீஸ் பிடிச்சி ஜெயிலுக்கு போய் பார்க்கும்போது தான் சொல்றான், அம்மா அப்ப நான் குண்டு ஊசி திருடும் போது எனக்கு திட்டி, அப்ப திருடக்கூடாதான் சொல்லி எனக்கு திட்டி திருத்தின்னு நான் என்ன செய்திருப்பேன், திரிந்து போயிருப்பேன். இப்ப நான் ஜெயில வந்திருக்க மாட்டேன். நீங்க ஜெயில நான் இருப்பது காரணம் யாராவது தெரியுமா? உன்னால. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கர்மான கற்றுடைய பிள்ளையே, தேவன் ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு சகோதரி, தேவன் குடும்பத்தை நடத்துகிற ஒரு சகோதரன், தேவன் குடும்பத்தை நடத்துகிற ஒரு தாய், தன் பிள்ளைகள் தவறு செய்யும் போது, ஒரு கணவன் தவறு செய்யும் போது, அந்த பிள்ளைகள் இந்த தவறு என்று சொல்லி ஒரு தாயார் திருந்தாவிட்டால் அந்த பிள்ளைகளை எப்பவுமே திருத்த முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த தேவரால் தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை திருத்தக்கூடிய ஒரு நல்ல தாயாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அவர் மாற்றி கொடுத்தாராம். இரண்டாவதாக அதே வசனம், அதே அதிகாரங்கள் வாசிக்கும் போது தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய நல்ல ஒரு தாய். வாசிப்போம், 6-7 வாசிங்க. வரவழைத்து நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாவோன் மலைக்கு போக கடவா என்று நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லை. இரண்டாவதாக தரிசனம் பார்க்கக்கூடிய, தரிசனம் சொல்லக்கூடிய நல்ல குணமுடையவர். ஆமென், அல்லேலூயா. முதலாவதாக அவங்க எப்பேற்பட்டவங்க? ஒன்று, தெய்வத்துடைய வழி நடத்தக்கூடிய அல்லது தெய்வத்துடைய வழி நடத்தக்கூடிய அந்த வழியை தெரிந்து கொண்ட நல்ல ஒரு சகோதரி, நியாயாதிபதி. இரண்டாவதாக தரிசனம் சொல்லக்கூடிய அல்லது தரிசனத்தை தன் ஜனங்களுக்கு சொல்லி அந்த தரிசனம் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு குணமுடையவர். அல்லேலூயா. இந்த பாலாக்கும் மற்ற ஜனங்களும் அவன் பயந்து போய் கிடக்கிறான். யாருக்கு பயந்து போய் கிடக்கிறான்? யாருக்கு பயந்து போய் கிடக்கிறான்? ஏற்கனவே சொன்னேன், கானான் ராஜாவுக்கும் சேனாதிபதியாக சேயாவுக்கு பயந்து போய் கிடக்கிறான். ஆனா ஆண்டவர் இந்த தெபரார் மூலமா எழுதுகிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா அந்த சிசராவையும் இந்த யாபீனையும் உன் கையில கொடுப்பேன் என்று நான் உனக்கு தீர்க்க சொன்னேனே. ஆகவே பாராக்கு என்ன செய், எழுந்துரு. ஆமென். ஒரு ஆம்பளைய உசுப்பி விடக்கூடிய தேவரார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அம்மா மாருங்க ஆம்பளை என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆமென். எந்த உசுக்காத்துறாங்க? தெபரால் தன் தரிசனத்தை சொன்னது மாத்திரமல்ல, பாலாக்கை உசுப்பி விட்டான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா, அந்த சிசரியாவையும் அந்த யாபீனையும் உன் கையில கொடுப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசனமா கர்த்தர் சொன்னார் அல்லவா. ஆகவே பாலாக்க ஏன் இன்னும் சோம்பேறியா வீட்டுல தூங்கி கிடக்கிற? ஆமென், அல்லேலூயா. நீங்க ஆம்பளைங்க சோம்பேறியா வீட்டுல தூங்குறாங்க. கரெக்ட்? ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. வேலைக்கு போற சோம்பேறி, ஜெபம் பண்ணாத சோம்பேறி, பரிசுத்தமில்லாத சோம்பேறி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தெபரால் பாலாக்கு என்ன செய்யணும்? உஸ்பத்துல தூண்டி விடணும். ஆமென். நீங்க ஐயா மாருக்கு வேலைக்கு போற காரணம் அம்மா மாருக்கு தான். என்ன ஐயா? ஆமென். அவங்க சோர்பட்டு வீட்டிலே தூங்க வைக்கிறதுனாலதான் ஐயா மாருங்க வேலைக்கு போவதுங்கிறாங்க. அல்லேலூயா. கண்மணி தேவன் சொன்ன, நீ அம்மா மாரு உங்க புருஷனையோ அல்லது உங்க பிள்ளைகளையோ அம்மா மாரு என்ன செய்யணும்? தூண்டி விடணும், உஸ்பேத்தி விடணும். ஆமென். நீங்க தூண்டி விட்டா தான் அவங்க வேலைக்கு போவாங்க. நீ எழுப்பி விட்டா தான் அவங்க என்ன செய்வாங்க? வேலைக்கு போவாங்க.
அல்லேலூயா. இந்த தெபோராள் தூங்கி கிடந்த சோம்பேறியா கிடந்த இந்த பாராக் என்ன செய்தாரா? எழுந்து தட்டி எழுப்பினார். ஆமென். பாராக்கே என்ன செய்ய? தூங்காத, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. வாசிமா சீக்கிரம் நேரம் அல்ல. அவர் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோதாவின் குமாரன் பாராக்கை வரவைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாவோர் மலைக்கு போக கடவா என்றார். நாம் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லலையா? ஆமென். அல்லேலூயா. நீங்க நமக்கு எத்தனை தரிசனம் வந்தாலும் அப்படியே தான் உட்கார்ந்து கொடுப்போம். கரெக்ட். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் கரெக்ட். ஆமென். அல்லேலூயா. எத்தனை வாக்குத்தத்தம் வந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை இங்க கேட்கும் போது தான் அந்த வாக்குத்தத்தை விட்டுரும். மகளே பயப்படாத பயப்படாத ஆண்டவர் சொல்றாரு, அப்பதான் நம்ம பயப்படுவோம். ஆமென். மகனே பயப்படாத பயப்படாத சொல்றாரு, அப்பதான் நம்ம பயப்படுவோம். அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக தெபோராள் மூலமாக இந்த பாராக்கு கர்த்தர் சொன்னார், எழுந்து இத்தனை போர் சேவகளை இழுத்துக் கொண்டு யாருக்கு விரோதமாக போ, யாபீனுக்கு விரோதமாக போ, சிசரியாவுக்கு விரோதமாக போ, அவனை நாம் கையில கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்மான தேவஜனமே, இந்த கடைசி நாட்களிலே நாம் ஒருபோது சோர்ந்து, நம் வாழ்க்கையில வருகிற சூழ்நிலை பார்த்து ஒருபோது சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில வருகிற போராட்டம் ஒருபோது சோர்ந்து போகக்கூடாது. நம் சரீரத்தில் வருகிற பலனை குறித்து ஒருபோது சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. சத்துரு சிலர தேவன் இந்த சத்தியத்தை கேட்காதபடிக்கு, அவன் தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு நீங்க அநேக பரிசுத்தவான்களை, அநேக சபையை, அநேக விசுவாச குடும்பங்களை, அநேக கற்றோட பிள்ளைகளை பிசாசு அப்படி எங்க வச்சிருக்கிறான்? அப்படியே மட்டம் தட்டியே வச்சுக்கிறான். தூங்கு தூங்கு பாலானி. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தூக்கமே தூக்கமாகுது. பகல்ல 10 மணி வரைக்கும் சாப்பாடு செய்வாங்க அம்மா மாதிரி. சாப்பிட்ட உடனே 11 மணிக்கெல்லாம் தலைகாரி பாய போட்டு தூங்க வேண்டியதுதான். அல்லேலூயா. கர்மான தேவஜனமே, இன்றைக்கு வாலின் பிரயாசத்துல உனக்கு இருக்கிற இந்த பலத்துல வேலையாவது அல்லது கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்பையாவது நீ செய்யாவிட்டா உன்னால் எப்பவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கடத்தடியாம இந்த வயசு இருக்கிற வரைக்கும், இந்த தீவன் இருக்கிற வரைக்கும், இந்த பலனில் இருக்கும் கர்த்தர் உனக்காக கொடுத்த லக்கை நோக்கி ஓடு. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய வாஞ்சி அதுதான். என்னுடைய தரிசனம், என்னுடைய அழைப்பு அதுதான். ஒரு வாரத்தில் பயங்கரமான சரீரத்துல வயிறு பயங்கரமா ஒரு ஜீர்ணாம 2 நாள்ல பயங்கரமான எனக்கு ஒரு இதுவாக போயிட்டு நான் தேர்ச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உபாசம் கூட்டத்துக்கு கொஞ்ச நேரம் நடத்திட்டு பிறகு நேரம் பார்க்கலாம், ஐயா பிரேயருக்கு வாங்கன்னு சொன்னாங்க. வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஈவினிங் போய் ஜெபம் பண்ணிட்டு நைட்டு போய் படுத்த பயங்கர டயர்டு, பயங்கர ஜுரம். நான் ஏற்றிக்கோ முடியல. 10 மணிக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க, நான் ஃபோனே எடுக்கல. அல்லேலூயா. அப்போ நைட்டு 10:30 மணிக்கு ஏற்றி பாசமா கஞ்சி கொடுத்தாங்க, சுட கஞ்சி கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்தோம். கட்டுப்பிடிப்புல ஏன் சொல்லனா, நாம் பலன் இருக்கிற வரைக்கும் மூடிட்டு செய்யணும். ஆமென். அல்லேலூயா. கிருபை காலம் முடிந்து போனா வேதம் சொல்லுகிறது, இதோ இருள் அடைகிற காலம் வரப்போகிறது, வெளிச்சத்தின் காலம் முடிய போகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவஜனமே, வெளிச்சம் இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. வெளிச்சம் இருக்கும் கர்த்தரை துதி. நேற்று ஒரு இந்துக்கார பிரதர் தான், ஐயா வாங்க ஐயா நீங்க தான் ஜெபம் பண்ணி எப்ப நான் உட்கார வைக்கணும்னு சொன்னார். எனக்கு உபாசத்தில் அவரே வந்துட்டாங்க. நீங்க நினைக்கிற பாச அவங்களோட போய் தான் பண்ண இல்லை, அவங்க 2 பேருமே வந்தாங்க. நீங்க தாங்க எல்லாம் செய்யணும். அவர் எந்த இருந்தா கூட அவங்க ஜெபம் பண்ணி தான் செய்யணும்னு சொன்னாங்க. 4 மணிக்கு கூட்டம் கூட 4 மணிக்கு போய் பிரேயர் பண்ணிட்டு நாங்கள் திரும்ப போயிட்டு. ஏன் இதை சொன்னா, எனக்கமான கற்றெடுப்புலையே சமயம் வாய்க்கும் போதே நாம் சத்தியத்தை சொல்லாதுன்னா நமக்கு ஐயோ. அல்லேலூயா. அதுதான் 6000
லேகியோன் பிடித்திருந்தவன் காட்டப்பட சொன்னான். வாசிப்போம் மார்க்கு சுவிசேஷம். ஒரே ஒரு வருஷம் நேரம் இல்லை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 6000 பிசாசு பிடித்திருந்த லேகியோன் சுகமாக்கப்பட்டான். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்கள் எல்லாம் தெக்கப்போலி என்ற நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 6000 பிசாசு உள்ளவன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமாக சொல்லப்படுகிறது. 6000 லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் தன் வாழ்க்கையே நாசமா போச்சு. தன் வாழ்க்கையே ஒன்றுமில்லை, நான் இப்படியே செத்து போயிருவேன், கலர் தான் என் வாழ்க்கை, கலர் தான் என் தோட்டம், கலர் தான் என் முடிவு அப்படி சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த அவனை இயேசு சந்தித்தார். கரெக்ட். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அவனுக்குள்ள இருந்த 6000 பிசாசுகளை லேகியோனை இயேசு துரத்தினார். ஆனால் உடனே அவன் இயேசு பின்னாடி போனான். ஆனா இயேசு சொன்னார், என் பின்னாடி என்ன செய்யாத, வராத, என் பின்னாடி நீ வராத. ஆனா நீ எங்க போ, நீ உன் வீட்டாரிடத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். ஹல்லேலூயா. ஒரே மனிதன் தன் வீட்டுக்கு போனான். இயேசு செய்த நன்மைகளை தன் வீட்டாருக்கு சொன்னான். அதே வீட்டுக்கு சொன்ன அதே அந்த பிசாசு பிடித்திருந்தவன் அந்த தெக்கப்போலி அழைக்கிறதான எல்லா தேசத்துக்கும் இயேசு பத்தி சொன்னான். எல்லா ஜனங்களும் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. கருத்து. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு பிசாசு பிடித்தவனை கர்த்தர் அழைத்து, ஒரு பிசாசு பிடித்தவனை கர்த்தர் சொல்லம் கொடுத்து தன் குடும்பத்துக்கு தன் பட்டணத்துக்கும் அவனை அழைத்து அவனை கொண்டு போய் தன் பட்டணத்தை ரட்சிக்க ஆண்டவர். கர்த்தர் உங்களை கொண்டு உங்க தேசத்தை கர்த்தர் ஆசைக்க மாட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் பட்டணத்தை அழைக்க மாட்டாரா? கர்மான தேவஜனமே, இன்னைக்கு நாம் நம்முடைய அழைப்பை நாம் எங்கே விட்டு இருக்கிறோம்? நம் ரட்சிப்பை நாம் எங்கே விட்டு இருக்கிறோம்? நம்முடைய கிருபைகளை நம்ம விட்டு எங்கே விட்டு இருக்கிறோம்? நம்ம சொல்றோம் கர்த்தர் கிருபையா ரட்சித்தாரு, இலவசமா ரட்சிப்பு கொடுத்தாரு, நல்லதுதான். ஆனா இலவசமான ரட்சிப்பை என்ன பண்ற? எனக்கு சொல்றியா? உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு சொல்றியா? உன் பட்டணத்துக்கு ரட்சிப்பு சொல்றியா? உன் கிராமத்துக்கு ரட்சிப்பு சொல்றியா? பேர் பிடித்தவன் 6000 பேர் பிடித்தவன் தன் குடும்பத்துக்கு போய் தன் பட்டணத்தையே திருத்துவா சொன்னான். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு குடும்பத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. எதற்கு சொல்றா? சோம்பேறி கர்த்தர் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார். தெபோரால் தன் பாராக்கை கர்த்தர் உசுப்பி விட்டார். என்ன பண்றார்? தெபோரால் பாராக்கே எழுந்துரு, பாராக்கே எழுந்துரு, என்னமோ சிசரியாவுக்கு விரோதமாக போ, யாமினுக்கு விரோதமாக போ, எழுந்துரு, அவனை கையில கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவதாக தீர்க்கதரிசனம் உரைத்தார். மூன்றாவதாக வேறு நேரங்களில் சீக்கிரமாக